தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக, அதிசயத்தின் ஆண்டாக, அற்புதத்தின் ஆண்டாக அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். 2026 ஆண்டு தேவகரம் ஊழியத்திற்கென்று உங்களுக்கும் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 3-4 வசனங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் அலறி செடிகளைப் போல வளருவார்கள். உன் சந்ததி மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவியையும் ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை குறித்து அவர் அக்கறையுள்ளவர். ஆசீர்வாதம் ஊற்றுவார். படிப்பில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஞானம், சுகம், பலன் அருளி செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஏசாயா 43:3 இவ்வசனத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் தாகத்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற அவளோடு இருப்போமானால் நம்மேலும் நம் சந்ததி மேலும் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஆசீர்வாதமான மழை. லேவியராகமம் 26:4 நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஆசீர்வாதமான மழையினால் செழிப்பு உண்டாகும். இந்த வருடத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு செழிப்பாய் வைப்பார். பிரியமானவர்களே, செழிப்பா கர்த்தரை நம்புகிறோம், செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆசீர்வாதமான அப்பம், வியாதியில்லா வாழ்க்கை. யாத்திராகமம் 23:25 உங்கள் தேவனாய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். உங்க பிள்ளைகளுக்கு 2026 ஆண்டு அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதி இல்லா ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவளை போஷிப்பார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமேன். உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குவேன். கர்த்தரே உன் பிள்ளைகளை உன்னையும் போஷிப்பார். இந்த ஆண்டு கர்த்தரே உன்னையும் உன் பிள்ளைகளையும் போஷிப்பார். திருப்தி என்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். சங்கீதம் 147:17-14 பார்க்கிறோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். பிரியமானவர்களே, திருப்தி என்கிற நாலாவது ஒரு ஆசீர்வாதம் ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு தருகிறார். இந்த 2026 ஆண்டிலே நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம் என்கிற ஆசீர்வாதம். ஞானமே இல்லையா? குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லையா? ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6 2026 ஆண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தினால் நிரப்பார். ஞானமும் உணர்வுள்ள ஆவியும் ஆலோசனையும் பலமுள்ள ஆவியும் அறிவும் கர்த்தர் பயப்படுற ஆவியும் கல்விமானியின் ஆவை கொடுப்பார். 2026 ஆண்டு உன் பிள்ளைகளுக்கு நோயற்ற வாழ்வை கொடுப்பார். 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தருகிறார். அடுத்தபடியாக உன் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தாவின் வல்லமை, சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஞான வரங்கள் மற்றும் தேவனுடைய நீதியை பின்பற்றியதன் மூலம் கிடைக்கும் உள்ள நிறைவு, விசுவாசம், நீதியான வாழ்க்கை ஆகியவற்றை உன் பிள்ளைகளுக்கு தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மனதின் நிறைவை, நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி பெறப்படுகின்றது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம். இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்படுகின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியின் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்தாவின் மூலமாக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவதன் மூலம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த 2026 ஆண்டு கிடைக்கின்றது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, 2026 ஆண்டு பாவங்களிலிருந்து மனம் திரும்புவதன் மூலமாக ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜபம் மற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 21:22
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ.